செய்திகளை ஒளிபரப்ப உதவுபவர்கள் DDM ஜோசப் ராஜா சவுந்தர பாண்டியன் எஸ் பலஸ்டீன் பாப்பா குடும்பத்தினர், படூர், செங்கல்பட்டு மறைமாவட்டம். DDM ஜோசப் ராஜா சவுந்தர பாண்டியன் எஸ் பலஸ்டீன் பாப்பா இன்று இவர்களின் 50ஆம் ஆண்டு திருமண நாள் பொன்விழாவின் நன்றியாக வேண்டி ஈவா காஷ்மீர் மற்றும் குடும்பத்தினர், குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் குடும்ப நலனுக்காகவும் வேண்டி தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அமைதியும் அருளும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள் அனைத்திற்காகவும் மனவருந்தி ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, 1 முதல் 6 முடிய உள்ள இறை வார்த்தைகள். செல்வர்களே, சற்று கேளுங்கள். உங்களுக்கு வரப்போகும் இழிநிலையை நினைத்து அலறி அழுங்கள். உங்கள் செல்வம் மக்கி போயிற்று. உங்கள் ஆடைகளில் பூச்சிகளினால் அரிக்கப்பட்டு விட்டன. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து விட்டன. அந்த துருவே உங்களுக்கு எதிராய் சான்றாக இருக்கும். அது நெருப்பு போல உங்கள் சதையை அழித்துவிடும். இந்த இறுதி நாள்களில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கின்றீர்களே, உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலையாட்களுக்குரிய கூலியை பிடித்து கொண்டீர்கள். அது கூக்குரலிடுகிறது. அறுவடை செய்தவர்களின் கூக்குரல் படைகளின் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியுள்ளது. இவ்வுலகில்
உங்கள் உள்ளங்களை கொழுக்க வைத்தீர்கள். நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள். ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. தம்மையே மதீனமாக நம்பியிருப்போரின் முடிவு இதுவே. நம் சொத்திலேயே மகிழ்ச்சி கொள்வோரின் கதி இதுவே. பலியாடுகளைப் போலவே அவர்களும் சாவுக்கென குறிக்கப்பட்டுள்ளனர். சாவே அவர்களின் மேய்ப்பன். பல்லவி. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. எழுந்து நிற்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளின் வார்த்தை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்ட போதே அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கெழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 41 முதல் 50 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழ செய்வோருடைய கழுத்தில் ஒரு இயந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு கை உடையவராய் அணையாத நெருப்புக்குள்ள நரகத்துக்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை வெட்டி விடுங்கள். நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண்கள் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள். நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அல்லது அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பு அவியாது. ஏனெனில் பலி பொருள் உப்பால் தூய்மையாக்கப்படுவது போல் ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவர். உப்பு நல்லது, ஆனால் அது ஓவப்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்குவீர்கள்? நீங்கள் உப்பின் தன்மை கொண்டிருங்கள், ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்னைக்குரிய அன்பு பக்தர்களே, இன்றைய இறைவனுடைய வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது முதல் வாசகத்திலே செல்வத்தை பற்றி நமக்கு சொல்லுகிறார். நாம் நற்செய்தியிலே பார்க்கிறோம், கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது என்று. எனவே செல்வம் படைத்தவர்கள் எல்லாம் கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ முடியாது. ஏனென்றால் அந்த செல்வத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும், எப்படி இன்னும் ஈட்ட வேண்டும் என்று பல்வேறு மனநிலைகளோடு வாழக்கூடிய மனிதர்களாக மாறிவிடுவார்கள். எனவே கடவுளை தேடி வாழ்கின்ற பொழுது, நாம் கடவுளுடைய சாயலில் இருக்கின்ற பொழுது, நாம் கடவுளுடைய
அன்பிலும் அவருடைய வழிகாட்டுதல்களிலும் நம்மால் வாழ முடியும் என்பதை எடுத்து எண்புகிறது. எனவேதான் முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம் எவ்வாறு இறைவனுடைய வார்த்தை மிக தெளிவாக நமக்கு சொல்லப்படுகிறது என்றால், அழிந்து போகின்ற ஒன்றுக்கும் உதவாக பயன்பட போகின்ற அந்த செல்வத்தை நாம் சேர்த்து வைத்து அதை நாம் அதற்காக முழு மூச்சையோடு நம்முடைய வாழ்க்கையை செயல்படுவதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவேதான் எதற்காக இந்த முழு மூச்சையோடு நாம் செயல்படுகிறோம் என்றால், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதை தான். எனவேதான் இன்றைய இறைவனுடைய வார்த்தையிலே நாம் இயேசுவினுடைய இதயத்தை பெற்றவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இயேசுவினுடைய இதயத்தை நாம் எவ்வாறு பெற முடியும் என்றால், இன்றைய இறைவனுடைய வார்த்தையிலே நற்செய்தியிலே முதல் வசனத்திலே சொல்லப்படுகிறது, நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார். எனவே நாம் பார்க்கிறோம், இந்த சமுதாயத்தில் நம்முடைய வீட்டின் அருகாமையில் நாம் பயணிக்கின்ற பொழுது, நாம் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது நம்முடைய கண்ணிலே பார்க்கிறோம், பிச்சை எடுத்து கொண்டு இருப்பார்கள். ஐயா, எனக்கு உணவு வாங்கி கொடுங்கள், நான் தாகமாக இருக்கிறேன், எனக்கு தண்ணீர் கொடுங்கள், நான் ஆடையின்றி இருக்கிறேன், எனக்கு ஆடை கொடுங்கள் என்று இவ்வாறாக கேட்கின்ற மனிதர்களை நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய எண்ணங்களில் சிந்திக்கின்ற சிந்தனைகள் எல்லாம், இவர் நன்றாக தானே இருக்கிறாரே, இவர் உழைத்து சம்பாதித்து அவர் சாப்பிட்டா என்ன, ஆடை அணிந்து கொண்டால் என்ன என பல்வேறு நிலைகளில் நம்முடைய மனிதனுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நாம் சிந்திக்க தோன்றுகிறது. ஆனால் இறைவன் அவருடைய இதயத்தை போல நாம் வாழ வேண்டும். நாம் எப்பொழுது ஒருவருக்கு கொடுக்கின்றோமோ நிச்சயமாக நாம் கைமாறு பெறாமல் போக மாட்டோம் என்று சொல்லுகிறார். எனவே நீ 1000 ரூபாய் சம்பாதித்தாலும் அவருக்கு 100 ரூபாய் தான் தேவைப்படுகிறது. எனவே அந்த 100 ரூபாயை உன்னால் கொடுக்க முடியவில்லை என்றால், உன்னால் அந்த நபரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நீ இறைவனுடைய இதயத்தையும் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் கிறிஸ்து மனிதனுடைய சாயலாக படைக்கப்பட்டார் என்றுதான் நாம் பார்க்கிறோம். அந்த கிறிஸ்து இவரை போல இருப்பார் என்று நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. இவரை போல இவர்தான் கிறிஸ்து என்று நம்மால் உருவத்தால் சொல்ல முடியாது. எனவேதான் மனித சாயலில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் அவனுக்குள் கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். எனவேதான் அந்த மனிதனுடைய சாயலாக படைக்கப்பட்ட கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது அவருடைய மனநிலையை, அவருடைய இதயத்தை, அவருடைய அன்பை, அவருடைய மகிழ்ச்சியை, அவருடைய வாழ்வை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நம்முடைய வாழ்வில் இறைவன் செயலாற்றி கொண்டிருக்கிறார், இறைவன் நம்மில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறார். எனவேதான் இறைவனுடைய இதயங்களாக நம்முடைய சிந்தனையானது இருக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய மனநிலை கொண்டவர்களாக நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கப்படுகின்ற பொழுது, நாம் இறைவனை அன்பு செய்கின்ற பொழுது நாம் தன்னையும் அன்பு செய்ய முடியும், பிறரையும் அன்பு செய்ய முடியும் என்பதை தெளிவாக நமக்கு இன்றைய இறைவனுடைய வார்த்தையிலே நமக்கு சொல்லுகிறார். எனவேதான் அந்த இறைவனுடைய வார்த்தையிலே நாம் இறைவனுக்கு உகந்த ஒரு மனநிலை கொண்டவர்களாக நம்முடைய மனநிலை இருக்க வேண்டும். எனவேதான் ஆண்டவர் இயேசு நமக்கு நல்ல கண்களை கொடுத்திருக்கிறார், நல்ல கரங்களை கொடுத்திருக்கிறார், நல்ல கால்களை கொடுத்திருக்கிறார். எனவே நாம் பார்க்கின்ற பார்வையில், நாம் செய்கின்ற வேலைகளில், நாம் கடவுளுடைய பயணிக்கின்ற நம்முடைய கால்களில் நாம் யாரை சார்ந்ததாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது? ஊன் இயல்புகளை, பாவங்களை சார்ந்த ஒரு பார்வையாளர்களாக இருக்கின்றோமா, அல்லது கடவுளுக்கு எதிரான செயல்களில் ஈடுபட நம்முடைய பணி கரங்களை நாம் ஒப்பு கொடுக்கிறோமா? கடவுளை விற்று அகன்று போகக்கூடிய நம்முடைய கால்களை நாம் உபயோகிக்கிறோமா? எந்த மனநிலைகளோடு நாம் கடவுளுக்கு உகந்த ஒரு மனநிலை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்? கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் இந்த அனைத்து உறுப்புகளையும், முக்கியமாக இறைவன் இன்றைய நற்செய்தியிலே சொல்வது போல நம்முடைய பார்வையையும்,
நம்முடைய கரங்களையும் நம்முடைய கால்களையும் கொடுக்கின்றார் என்றால் அது இறைவனுடைய பார்வையாக இருக்க வேண்டும், இறைவனுடைய கரமாக இருக்க வேண்டும், இறைவனுடைய காலாக இருக்க வேண்டும் என்பதை தான் நமக்கு சொல்லுகிறாரே தவிர தீய வழியில் நடப்பதற்காக, தீயதை பார்ப்பதற்காக, தீய பணிகளை செய்வதற்காக அல்ல என்பதை நமக்கு மீண்டும் தெளிவுபடுத்துகிறார். எனவே அவருடைய பலிப்பொருளாக நாம் மாறுகின்ற பொழுது இறுதியான அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், உப்பினுடைய தன்மையையும் நெருப்பினுடைய தன்மையையும் இறைவன் நமக்கு அவருடைய பலிப்பொருளாக நமக்கு காண்பிக்கிறார். லேவியர் புத்தகத்திலே 2வது அதிகாரத்திலே 13வது வசனத்திலே இந்த உப்பினுடைய மேன்மையை கடவுள் நமக்கு எவ்வாறு தெளிவுபடுத்துகிறார் என்றால், நாம் அந்த உப்பு ஓப்பற்ற போன தன்மையற்ற அல்ல, அந்த ஓர்ப்புடைய நேர்ச்சையான ஒரு தன்மையோடு நாம் வாழக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எனவே ஓப்பற்ற தன்மையோடு வாழ்கின்ற பொழுது அது வெளியிலே கொட்டப்பட்டு அது மனிதரால் மிதிக்கப்படும் என்று சொல்கிறார். எனவே நாம் உப்பினுடைய மேன்மையை ஓர்ப்புள்ளதாக நம்முடைய வாழ்க்கையை கடவுளுக்கு ஓர்ப்புள்ள ஒரு உடன்படிக்கை கூடிய ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே போல எண்ணிக்கை புத்தகத்திலும் கூட 18வது அதிகாரம் 19வது வசனத்திலும் கூட இந்த உப்பினுடைய மேன்மையை இஸ்ரேல் மக்கள் எவ்வாறு உடன்படிக்கை செய்து கொண்டு வாழ்கிறார்கள் என்பதை நமக்கு எடுத்து எண்புகிறது. எனவே கடவுளுடைய வாழ்வுக்கு நாம் இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு அவரோடு நாம் உடன்படிக்கை செய்து கொண்ட அந்த உப்பினுடைய தன்மையை கொண்டவர்களாக வாழ வேண்டுமே தவிர உப்பினுடைய ஓப்பற்ற தன்மையோடு வாழ்கின்ற பொழுது நாம் எந்த அளவுக்கு நாம் இறைவனை விட்டு வாழ்கிறோம் என்பதை எடுத்து ஏன்புகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்வை தூய ஆவியினுடைய நெருப்பின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே கிறிஸ்துவுடைய பலிப்பொருளாக நாம் அந்த தூய ஆவியை பெற்ற நாம் அவருடைய பலிப்பொருட்களாக வாழ வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். எனவேதான் நாம் பெற்ற திருமுழுக்கின் வழியாக நாம் நீரினாலும் நெருப்பினாலும் பெற்ற அந்த வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் நாம் ஒன்றாய் இணைந்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதை எடுத்து எண்புகிறது. எனவேதான் இயேசுவனுடைய இதயத்தை பெற்றவர்களாக, இதயத்தோடு நாம் வாழக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. எனவே நம்முடைய பார்வையால் அல்ல, நம்முடைய கரங்களால் அல்ல, நம்முடைய கால்களால் அல்ல, இறைவன் நம்மை சார்ந்தவராக நம்மை வழி நடத்தக்கூடிய ஒரு ஒளியை உன்னில் படைத்திருக்கிறார். அந்த ஒளியின் வாழ்வுக்கு உட்பட்டவராக நீ இருக்க வேண்டும். அந்த ஒளியின் வாழ்வை பெற்ற உன்னுடைய கரங்கள் கிறிஸ்துவுடைய வாழ்க்கைக்கு உகந்த ஒரு பணியை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக மாற வேண்டும் என்பதை எடுத்து காண்பிக்கிறது. எனவே கிறிஸ்துவனுடைய கரங்களாக மாறுகின்ற உன்னுடைய வாழ்வு கிறிஸ்துவை நோக்கி பயணிக்கக்கூடிய உன்னுடைய கால்களாக இருக்க வேண்டும் என்பதை எடுத்து காண்பிக்கிறது. எனவே நாம் கிறிஸ்துவுடைய இதயத்துக்கு உட்பட்டவர்களாக வாழ, கிறிஸ்துவனுடைய பலிப்பொருளாக நம்மை மாற்றிட இறைவன் நம்மை அழைத்திருக்கிறார். எனவே நாம் செல்வத்தை நாடுவது போல எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் வாழ்கின்றோமோ அந்த அளவை கிறிஸ்துவின் மீது நாம் அதிகப்படுத்துகின்ற பொழுது நம்முடைய பார்வையும் கரங்களும் கால்களும் இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும் என்பதை நாம் மாறிட இறைவன் நமக்கு அருள் புரிகிறார். எனவே தூய ஆவியினுடைய இந்த வாரத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்ற நாம் அந்த தூய ஆவியினுடைய தூண்டுதலால் நமக்கு சொல்கின்ற செய்தி, இறைவன் உன்னோடு இருக்கிறார். உன்னோடு இருக்கின்ற இறைவனை நீர் அறிந்து கொண்டு அவரில் வாழ்ந்திட நீர் உன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்திட தெய்வீக திருப்பலிலே உம்மை ஒப்பு கொடுத்திட மன்றாடுவோம். ஆமென். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவார். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவார். வள்ளங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வரியோ பலரிறைவா. வள்ளங்கிட கனியோ உணவோ இன்றி
வாடிடும் வரியோ பலரிறைவா விரும்பிழி நீர் வியர்வை வேதனை அன்றி வேறேதும் இல்லா நிலை இறைவா. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தா ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மன்னரின் மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது மாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இவ்வழி எங்கள் மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம்மை உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராமென்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையராக அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் விண்ணப்பங்களும் மன்றாட்டுகளையும் முது நாமத்தினால் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற உடைய பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதித்து நற்சுகம் கொடுப்பீராக. மேலும் உயிர்த்தெழுவது நோக்கின துவைகளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் குறிப்பாக தெய்வீக திருப்பலியிலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள், நம்முடைய குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்துமாக்கள், உத்தரகிர ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்துமாக்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித நம்முடைய ஆரோக்கிய தாய், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரவரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பெண்பிடத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பெறாமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வம் படைத்தவராய் அவருடைய திறனையும் ஆற்றலையும் அன்பையும் கொடுத்தவராக இருக்கிறார். நாம் விவிலியங்களிலே பார்க்கிறோம், செல்வம் படைத்த அந்த இளைஞன் எதுவுமே வேணாம் என்று விட்டு செல்கிறார். அந்த லாசருக்கு செல்வம் படைத்த அவனால் உதவி செய்ய முடியாமல் அனைத்தையும் இழந்தவனாக இருக்கிறார். சக்கேயு பிறரிடமிருந்து பெற்ற செல்வத்தை 4 மடங்காக நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்ற மீட்பை பெறுகிறார். நாமும் நம்முடைய வாழ்வில் இயேசு என்னும் செல்வத்தை பெற்றவர்களாக வாழ, அவருடைய பார்வை பெற்றவர்களாக வாழ, அவருடைய கரத்தை பெற்றவர்களாக வாழ,
அவருடைய கால்களை பெற்றவர்களாக வாழ இதோ நம் ஆண்டவர் இயேசு நம்மை அழைக்கிறார். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவனுடைய மீட்பின் பிணையை பெற்று கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை உய்த்துணர எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் பிள்ளைகளாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: DDM ஜோசப் ராஜா சவுந்தரபாண்டியன், எஸ் பலஸ்டீன் பாப்பா குடும்பத்தினர், படூர், செங்கல்பட்டு மறைமாவட்டம். DDM ஜோசப் ராஜா சவுந்தரபாண்டியன், எஸ் பலஸ்டீன் பாப்பா இன்று இவர்களின் 50ஆம் ஆண்டு திருமண நாள் பொன்விழாவின் நன்றியாக வேண்டி ஈவா காஷ்மீர் மற்றும் குடும்பத்தினர், குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் குடும்ப நலனுக்காகவும் வேண்டி